வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம ஆ வரிசையோட வரக்கூடிய கடைசி பாடத்தை பார்க்க போறோம். இந்த பாடத்தை முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இ வரிசை எழுத்துக்களை நான் சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, இப்போ நம்ம இதை எழுத்து கூட்டி படிக்கலாமா? நான் 2 தடவை எழுத்து கூட்டி படிக்கிறேன், கேளுங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், 2 தடவை எழுத்து கூட்டி படிக்கணும். ஆரம்பிக்கலாம். பா ட இல் பாடல். பா ட இல் பாடல். சொல்லுங்க. பாடல்னா என்ன? உங்களுக்கு ஏதாச்சும் பாடல் தெரியுமா? ஏதாச்சும் பாட்டு பாடுவீங்களா? தேவுக்கு தெரியுமா? என்ன பாட்டு தெரியும் தேவுக்கு? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஓகே, அந்த கார்ட்டூன்ல வர பாட்டா அது? ஆமா. ஓகே, ரைட். இந்த சின்சான் பாட்டு அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நான் சுட்டி பையன் பார்க்கத்தான் பொடியன் செய்யும் வேலை எல்லாமே, அந்த மாதிரி வருமே. சரி, ஓகே. உங்களுக்கு இன்னும் போக போக நீங்க அதெல்லாம் கத்துக்குவீங்க. அடுத்தது பா இல் பால். பா இல் பால். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்லாரும் தூங்கும் போது மில்க் குடிச்சிட்டு தானே தூங்குவீங்க. இதுல கொஞ்சம் நீங்க டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் போட்டு குடிச்சீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் டெவலப் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி. ட்ரை பண்றீங்களா? சரி சார். ஓகே, ஒரு சிலர் ஏற்கனவே குடிச்சிட்டு இருப்பீங்க, இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்க. இந்த பால் நம்ம உடம்புக்கு நல்லது தானே? ஆமா. இது குடிச்சா நமக்கு எது ஸ்ட்ராங் ஆகும்? மசில். இதுல வந்து நிறைய கால்சியம் இருக்கு. கால்சியம் எதுக்கு சப்போர்ட் பண்ணும்? எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு. நம்ம உடம்புக்குள்ள எலும்புகள் இருக்கும் இல்லையா, அது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன வேணும் நமக்கு? கால்சியம் சத்து. கால்சியம், அந்த மாதிரி கால்சியம் சத்து இந்த பால்ல நிறைய இருக்கு. அடுத்தது மா இன் மான். மா இன் மான். சொல்லுங்க. மான்னா என்ன? டீர். இந்த மானை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? எங்கேயாவது ஜூல அந்த மாதிரி? இல்ல, நான் கார்ட்டூன்ல தான் பாத்திருக்கேன். ஓகே, எங்க ஊர்ல அமிர்தின்னு சொல்லிட்டு ஒரு ஜூ இருக்கு, அமிர்தி பூங்கான்னு. அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மான்கள் நிறைய இருக்கு. ஓகே, அடுத்தது மா த இம் மாதம். மா த இம் மாதம். சொல்லுங்க. மாதம்னா என்ன? இது என்ன மந்த் தெரியுதா உங்களுக்கு? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இதெல்லாமே வந்து இங்கிலீஷ் மந்த், ஆங்கில மாதம்னு சொல்லுவோம். தமிழ் மாதம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல. சித்திரை, வைகாசி. சொல்லுங்க. தெரிஞ்சது சொல்லுங்க, பரவாயில்ல. வைகாசி, ஆடி, ஆனி, ஆனி, ஆடி, ஆனி, ஆவணி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, மார்கழி, தை, மாசி, மாசி, பங்குனி. ஓகே, சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்க விக்கிர்தன். அதெல்லாமே வந்து தமிழ் மாதங்கள். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல ஜனவரின்னு படிக்கிற மாதிரி அதுல நமக்கு மாறும். ஆமா, இப்போ நாம இருக்கிறது பிப்ரவரி மந்த் இல்லையா? 2026 பிப்ரவரி மந்த். ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு பார்க்கலாம். மா இம் ப ழ இம் மாம்பழம். மா இம் ப ழ இம் மாம்பழம். படிங்க. எனக்கு பிடிக்கும்.
எழுத்து கூட்டி ஒரு தடவை படிச்சிருங்க. இன்னைக்கு சாப்பிட்டேன். இங்க பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. இன்னைக்குதான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? ஓகே. நான் வந்து நேத்து சாம்பார்ல போட்டாங்க, மாங்காய சாம்பார்ல போட்டாங்க. மாம்பழம் சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ எங்க ஊர்ல மாம்பழம் கிடைக்கல, மாங்காய் ஒண்ணா கிடைக்குது. சஷ்டிகாஸ்ரீக்கு மேங்கோ பிடிக்குமா? பிடிக்கும். கட் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவேன். ஓகே. அடுத்தது பாருங்க, இதுவும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். மா இங் கா இ மாங்காய். மா இங் கா இ மாங்காய். சொல்லுங்க. மாங்காய். ராமேங்கோ. ஆமா, இது வந்து சாம்பார்ல போடுவாங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு இதையும் சேர்த்து சாம்பார்ல போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம்னா, கட் பண்ண மாட்டோம், அம்மியில வச்சு நசுக்கிடுவோம். அப்படியே அப்படியே ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுல வந்து கொஞ்சோண்டு உப்பும் மிளகாத்தூளையும் தேய்ச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி பிடிக்குமா? நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? ஓகே. நாங்க சின்ன வயசுல வந்து கூழ் குடிப்போம். உங்களுக்கு அது கூழ்னா அது ஒரு சாப்பாடு, அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன். அடுத்தது அ இம் மா அம்மா. அ இம் மா அம்மா. சொல்லுங்க. யாரு இது? யாரு? சஷ்டிகா மாதிரியே இருக்காங்களே. சஷ்டிகாவா இது? இல்ல, மதர். அப்போ இந்த பாப்பாவோட அம்மா யாரு? இவங்க. உங்களுக்கு உங்க அம்மானா எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு என்ன யோசிக்கிற? ரொம்ப பிடிக்கும் தானே சொல்லுவாங்க. ஓகே. நீங்க உங்க மம்மிக்காக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப்? பட்டாணி உடைச்சு தருவேன். சூப்பர். நேத்து தான் நாங்களும் பட்டாணி வாங்கணும். பட்டாணி, பச்சை பட்டாணி தானே சொல்றீங்க? எஸ், நீட் நீட்டா இருக்கும். அதை உரிச்சு உள்ள இருக்கிற பட்டாணி எடுத்து கொடுப்பீங்களா? வெரி குட் விகிர்தன், சூப்பர். அடுத்தது ப லா இப் ப ழ இம் பலாப்பழம். ப லா இப் ப ழ இம் பலாப்பழம். சொல்லுங்க. பலாப்பழம். பலாப்பழம்னா என்ன? ஜாக் ஃப்ரூட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பலாப்பழம். இந்த ஸ்மெல் எப்படி இருக்கும்? பலாப்பழத்தோட ஸ்மெல் நல்லா இருக்கும். ஆமா, அதாவது பக்கத்து போர்ஷன்ல யாராவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா கூட நமக்கு அந்த ஸ்மெல் வரும்ல, கண்டுபிடிச்சு. இந்த பலாப்பழத்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து 2-3 வீடு 4 வீடு தள்ளி கூட அவங்களுக்கு தெரியும். துரியன் மாதிரி, ஆனா இது துரியன் கிடையாது. இது துரியன் வந்து கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும், பலாப்பழம் வந்து பெரிய சைஸா இருக்கும். ஓகே. இதுக்குள்ள வந்து சீடு இருக்குமே, அந்த சீடு நீங்க பாயில் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல. இதுக்குள்ள வந்து பலா கொட்டை இருக்கும். அந்த கொட்டை என்ன பண்ணுவோம்னா எடுத்து கட் பண்ணி குண்டான்ல போட்டு நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். அது கூட ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க முழு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாதான் உங்களுக்கு அதுக்குள்ள கொட்டை இருக்கும். நீங்க தனியா வாங்கிட்டு வரீங்கன்னா அது சீடெல்லாம் எடுத்துட்டு தான் தருவாங்க. அடுத்தது வா ந இம் வானம். வா ந இம் வானம். சொல்லுங்க. ஸ்கை. ஸ்கை அப்படின்னா வானம். அடுத்தது வா க ந இம் வாகனம். வா க ந இம் வாகனம். சொல்லுங்க.
வாகனம் அப்படின்னா ஜென்ரலா அது ஒரு வெஹிக்கல் அப்படின்னு அர்த்தம். இப்போ டூ வீலர் அப்படின்றதும் வாகனம் தான், காருன்றதும் வாகனம் தான். இந்த மாதிரி பெரிய வண்டியும் வாகனம் அப்படின்னு சொல்லுவோம், வெஹிக்கல். அடுத்தது வா ச இம் வாசம். வா ச இம் வாசம். சொல்லுங்க. அந்த ஸ்மெல் ஸ்மெல். இங்க பாருங்க, இவங்களுக்கு பிடிச்ச டிஷ் போல இருக்கு. ஸ்மெல் பண்றாங்க. ஓகே, நீங்க எப்பயாவது டிஷ் பார்க்காம ஸ்மெல்ல வச்சே எது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஆமா எனக்கு என்ன டிஷ் சொல்லுங்க மரியம், என்ன டிஷ் கண்டுபிடிச்சிருக்கீங்க? நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்க, வீட்டுக்குள்ள வரும்போதே ஸ்மெல் வரும். அம்மா நமக்காக இது செய்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க. சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ், சிக்கன் பிரியாணியோட ஸ்மெல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. விக்கிறத நீங்க லெமன் ரைஸ் ஸ்மெல் வரும். லெமன் ரைஸ் ஸ்மெல். ஓகே, வேற சஷ்டி எப்பயாச்சும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நீங்க வந்து வெளியே ஹால்ல இருப்பீங்க, அம்மா வந்து ஏதோ குக் பண்ணுவாங்க, ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிருக்கீங்களா அம்மா இதுதான் செய்யறாங்க அப்படின்னு? பொங்கல்லாம் கூட அந்த நெய் வாசனை நல்லா வரும். அதே மாதிரி கருவாடு யாராவது சாப்பிடுவீங்க அப்படின்னா கருவாட்டு ஸ்மெல் எப்படி இருக்கும், அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சிக்கன் பக்கோடாலாம் போட்டாங்கன்னா இன்னும் அதுவும் ஸ்மெல் நல்லா இருக்கும். ஓகே தேவ், நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கண்டுபிடிக்கல. ஓகே, இதுக்கப்புறம் ட்ரை பண்றீங்களா? அதே மாதிரி பாப்கார்ன் நீங்க போடுவீங்க இல்லையா, பாப்கார்ன் போட்டு சாப்பிடுவீங்களா? அந்த பாப்கார்ன் ஸ்மெல் கூட கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. அடுத்தது வா ரா இம் வாரம். வா ரா இம் வாரம். சொல்லுங்க. வாரம் அப்படின்னா வீக். வீக் 7 days சேர்ந்தாதான் ஒரு வீக். அப்ப 7 நாள் சேர்ந்தாதான் ஒரு வாரம். ஆமா. சண்டே, மண்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இந்த 7 daysல உங்களுக்கு எந்த டே ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஃப்ரைடே பிடிக்கும். ஏன்? Because my mommy will drop me. She get the promise from me. ஓகே, அப்ப விக்கிறதுக்கு என்ன டே ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வெனஸ்டேயும் ஃப்ரைடேயும் பிடிக்கும். எதுக்கு வெனஸ்டே? வெனஸ்டே எனக்கு ஸ்விமிங் கிளாஸ் இருக்கு, ஃப்ரைடே எனக்கு மூவி இருக்கு. ஓ, அதனால ஜாலியா இருப்பீங்க. ஓகே, சஷ்டிகாஸ்ரீ, உங்களுக்கு எந்த டே ரொம்ப பிடிக்கும்? என்ன டே? எனக்கு என்ன டே பிடிக்கும் தெரியுமா? சண்டே. ஏன்னா அன்னைக்குதான் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம். அதனால எனக்கு சண்டே தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காத டே என்ன தெரியுமா? என்ன? மண்டே. அன்னைக்கு வேலைக்கு போகணுமே, ஆபீஸ்க்கு வரணும், உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கணும், வெளியே போயிட்டு ஏதாச்சும் வேலை இருக்கும், அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. மண்டே மட்டும்தான் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் டே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோமோ, அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். வெட்னஸ்டே ஜாலியா இருக்கும், தேர்ஸ்டேவும் ஜாலி, ஃப்ரைடேவும் ஜாலியா தான் இருக்கும். ஓகே, ஏன்னா நாம சண்டே லீவ் எடுத்துட்டு மண்டே ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும், கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் எப்படி இருக்கும். ஓகே, அடுத்தது வா இல் வால். வா இல் வால். சொல்லுங்க. வால்னா என்ன? இது எந்த அனிமலோட வாலை கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, இது பூனையுடைய டெயில், பூனையுடைய வால். அடுத்தது காலாயின், காளான். காலாயின், காளான். சொல்லுங்க.
காளான் என்ன? Mushroom. மஷ்ரூம். யாருக்கெல்லாம் இந்த மஷ்ரூம் பிடிக்கும் சாப்பிட்டிருக்கீங்க? ஓ, சஷ்டிகா ஸ்ரீ, நீங்க இந்த மஷ்ரூம் சாப்பிட்டிருக்கீங்களா? மஷ்ரூம்ல என்ன பிடிக்கும் உங்களுக்கு? மஷ்ரூம் வந்து சிலர் பிரியாணி பண்ணுவாங்க, சிலர் கிரேவி மாதிரி பண்ணுவாங்க, மஷ்ரூமை பக்கோடா கூட போட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? சஷ்டிகா ஸ்ரீக்கு என்ன செய்தா ரொம்ப பிடிக்கும்? என்ன? சூப்பா? ஓ, காளான்ல சூப்பு கூட செய்வாங்கல்ல, நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க. ஆனா நான் இது வரைக்கும் சூப் குடிச்சதே இல்லை. காளான் சூப் எங்க வீட்ல என்ன செய்வாங்கன்னா, காளான் போட்டு கிரேவி மாதிரி செய்வாங்க. அப்படி இல்லைன்னா காளான்ல ஒரு பிரியாணி மாதிரி செய்து கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சூப் எல்லாம் செய்ய தெரியாது. சஷ்டிகா ஸ்ரீ, எப்படி செய்யறதுன்னு தெரியுமா உங்களுக்கு சூப்பு? உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்றீங்களா? சரி, எனக்கு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்களா சூப் எப்படி செய்யறதுன்னு? நீங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. நான் ரெடியா எடுத்து வச்சுக்கிறேன். அது எப்படி செய்யறதுன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் வீட்ல செஞ்சு சாப்பிடுறோம். சரியா? நான் நாளைக்கு காலையில போயிட்டு காளான் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே? ஏன்னா காலையில தான் கிடைக்கும் காளான், அதுக்கப்புறம் கிடைக்காது இங்க. நீங்க போகணுமா? ஓகே, இப்போ பாருங்க உங்களுக்கான டெஸ்ட். இது எனக்கு படிச்சும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும், எழுதியும் நீங்க இதுக்கப்புறம் ஷேர் பண்ணணும். நான் படிக்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க. பா ட இல் பாடல், பா இல் பால், மா இன் மான், மா த இம் மாதம், மா இம் ப ழ இம் மாம்பழம், மா இங் கா இ மாங்காய், அ இம் மா அம்மா, ப லா இப் ப ழ இம் பலாப்பழம், வா ந இம் வானம், வா க ந இம் வாகனம், வா ச இம் வாசம், வா ர இம் வாரம், வா இல் வால், கா லா இன் காளான். அப்புறம் வார்த்தைகளா படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். பாடல், பால், மான், மாதம், மாம்பழம், மாங்காய், அம்மா, பலாப்பழம், வானம், வாகனம், வாசம், வாரம், வால், காளான். இந்த மாதிரி எனக்கு படிச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறீங்களா? Teacher. ஓகே.